இன்னைக்கு இந்த வீடியோல மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை எப்படி போன்லயே பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நான் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பத்தி போடுற வீடியோ இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிடையாது. இதே மாதிரி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்லயும் மேக்ஸிமம் நான் இருந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவேன்னா எப்படி இருந்துட்டு எடிட் பண்றது, அதே மாதிரி எப்படி முழுசா மேக் பண்றது அப்படிங்கறதையும் கிளியரா போட்டிருப்பேன். ஒரே ஒரு வீடியோல இருந்துட்டு என்னென்ன இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம், எங்க இருந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் கிளியரா சொல்லியிருக்கேன். பட் ஒரு விஷயம் எப்பவுமே இருந்துட்டு பிரச்சனையா இருந்தது என்னன்னா என்ன ஆப்ல இருந்துட்டு வீடியோ எடிட் பண்றது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் வந்துட்டு ஆப்பா இருக்கும்போது ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். எதுவுமே இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ இருந்துட்டு எடிட் பண்ற அளவுக்கு வராது. பட் இன்னைக்கு நான் சொல்ல போற வீடியோ எடிட்டர் பேர் பாத்தீங்கன்னா Youcut வீடியோ எடிட்டர். இது ஆக்சுவலி என்கிட்ட 1 வருஷமா இருக்கு. பட் இன்னைக்கு தான் இதோட மகிமை எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்ல நீங்க நினைச்ச மாதிரி மூவ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் எடிட் பண்ண போற வீடியோ பாத்தீங்கன்னா 22 நிமிஷம் லாங். அதே மாதிரி என்னோட ஆடியோ பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் லாங். பட் ஒரு வேளை இருந்துட்டு இது வந்து எப்படி 2 மணி நேரம் வீடியோவை இருந்துட்டு எடிட் பண்ண போகுது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஒரு வேளை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மூவி இருந்துட்டு மேக்ஸிமம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான். அப்போ அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் உங்களால் பிரிக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இருந்துட்டு ஒரு 6 பீஸாக உங்களால் பிரிக்க முடியும். அதே மாதிரி ஆடியோவும் 6 பீஸாக பிரிக்க முடியும். நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறமா அதோட சைஸ் இருந்துட்டு ரொம்பவே சின்னதாயிடும். அதுக்கப்புறமா உங்களால் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 6 பீஸையும் நாங்கள் ஒன்றா இணைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக ஒரு ஃபோன்லேயே எப்படி மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்குள்ளே இருக்கோம். ஆப்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் கொடுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ண இது, அது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே நீங்கள் இருந்துட்டு என்ன ஆகுனா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் காட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 22 நிமிஷத்தில் நான் சொன்ன அந்த வீடியோ இருந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அதை இருந்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டே இருந்துட்டு அவன் எவ்வளோ நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வேணும், நீங்கள் இருந்துட்டு அந்த இப்போ ஒரு 2 மணி நேரம் வீடியோவாக இருக்குது, 2 மணி நேரம் நான் உள்ளே போட விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருந்துட்டு அதை ஸ்மால் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முழு வீடியோவுமே எடுத்துக்கிறேன். ஸோ டிக் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை உள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டு ஸ்லோவாக ப்ரிவியூ ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெண்டர் ஆகிடுது. இப்படி ஆனோடனே அடுத்து நீங்கள் செய்ய போகிற விஷயம் என்னென்னா இங்கே மியூட் கிளிப் ஆடியோ அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கொடுங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஆடியோ இருந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மை மியூசிக் போங்க. இங்கே ஆக்சுவலி ஃபியூச்சர்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் மை மியூசிக்கு போயிட்டு மை மியூசிக்கில் போயிட்டு உங்களோட ஆடியோலாம் இங்கேருந்து இருக்கும். ஒரு வேளை இல்லைன்னா இந்த ஓப்பன் ஃப்ரம் இல்லைனா லோக்கல் மியூசிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும். இப்போ என்கிட்ட இருக்க அந்த ஆடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது இருந்துட்டு இந்த ஆடியோ இருந்துட்டு இப்போ எனக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்போ இந்த ஆடியோ நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஓகே, இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வரும் பார்த்தீங்களா. இந்த வீடியோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வருதா, நீங்கள் இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது ரெண்டும் பிரிஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆடியோவோட அந்த வீடியோவோட அந்த கிளிப் எடுத்துகிட்டு அதை தொட்டதுக்கப்புறமா ஸ்பீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரமாக இருக்கனால நான் நிறையவே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பட் எடுத்தோடனே நீங்கள் அப்படி பண்ண வேணாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் கூட நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் வரணும், நான் இந்த இடம் வரைக்கும் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல டைம் வந்து காட்டுது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 4.8க்கு வந்து இந்த இதை வந்து கொண்டு வரணும். ஸோ மறுபடியும் ஸ்பீடை கிளிக் பண்ணி இன்னும் ஸ்பீடை அதிகப்படுத்துகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.8க்கு அது வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் மொத்த வீடியோவுமே வந்து பண்ண போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிளிப்பை இருந்துட்டு அது வரைக்கும் கொண்டு போய் அதை இருந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இதுதான் மொத்த வீடியோவுமே நீங்கள் இருந்துட்டு பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் இருக்குது, அந்த சீனை வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துட்டு பேசிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராஜெக்ட் விட்டு வெளில வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது இருந்துட்டு டிராஃப்டாக போய் வந்து சேர்ந்துக்கும். சேர்ந்த உடனே நீங்கள் மொத்தமாக இருந்துட்டு அது வெளில வந்துட்டு உங்களோட அந்த வீடியோ எங்கே இருக்கோ அந்த வீடியோவுக்கு போங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இதை இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களதில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துறதுக்கு அப்புறமா திருப்பி அந்த வீடியோ எடிட்டருக்குள்ளே போங்க. உங்களோட டிராஃப்டை இருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே காட்டும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இப்படி போட்டோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் ரெட்டு வந்து எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு தான் போகும். பட் நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வச்சுட்டு நான் அது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த 3 இது நான் ஸ்ப்ளிட் பண்ண ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறமா இது இருக்குது. ஸோ நான் இதை நடுவில் கொண்டு வரணும். இது ரெண்டுக்கும் நடுவில் தானே வரணும் இது. ஸோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இப்படி டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு டீசெண்டாக இது பாட்டுக்கு போயிடும். இவ்வளோதான் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கு நீங்கள் மொத்தமாகவே பண்ணுற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்டிருக்க மற்ற வீடியோஸ் பாருங்கள். அதில் இருந்துட்டு இன்னும் இதை பற்றி கிளியராக பேசியிருப்பேன். பட் இப்போதைக்கு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளவோ இது பண்ணி முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண ஒரு இது வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இருந்துட்டு நான் பண்ணது. ஸோ இந்த இது பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருந்துட்டு கொடுத்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில் சேவ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி குவாலிட்டி இது, அதனால தான் இதோட நிற்கிது. பட் நீங்கள் இருந்துட்டு உங்களுக்கு வேணால் அதிகமாக கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது கொடுத்தாலே இருந்துட்டு வாட்டர் மார்க் இல்லாமே இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ வாட்டர் மார்க் பற்றின பிரச்சனை இருந்துட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் திருப்பியும் சொல்கிறது, மேலே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது கொஞ்சம் கவனிங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்னதை திருப்பி வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டு மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்படி ஃபோன்லேயே பண்ணுறதுன்றது கிளியராக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இல்லை ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இருந்துட்டு கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எனக்கு இருந்துட்டு மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருந்துட்டு மொத்தமாக வேணும், அதாவது நான் எல்லாமே இருந்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுற மாதிரி, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 20லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே போகும். ஸோ அவ்வளோ நேரம் என்னால் உங்கள் வீடியோ வந்து பார்க்க முடியும். நான் இருந்துட்டு அது முழுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது மாதிரி ஒரு வீடியோ வேணும்ன்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச என் சேனலில் கிட்டத்தட்ட 50 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டுட்டாருன்றனால இன்னும் ஒரு 4 கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அடுத்து வரும். ஸோ தட்ஸ் ஆல் buddies. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.